ஹாய் உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன தலைப்பை வச்சு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். ஆமாங்க, சிங்கிள் பேரண்ட்டை பற்றி தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் சிங்கிள் பேரண்ட்டாக போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சின்ன விஷயங்க, நீங்கள் சாதாரணமானவங்க இல்லை. 2 மனிதர்களின் பொறுப்பையும் ஒரே மனசு சுமக்கும் வலிமையான மனிதர் தான் நீங்கள். கடவுள் உங்களுக்கு அதிக வலிமையும் பொறுப்பையும் போராட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. சோதனைகள் அதிகமாக இருப்பது உங்ககிட்ட அதிகமான வலிமை இருப்பதற்கான சான்று தாங்க. இது ஏன் நான் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, என் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு சிங்கிள் பேரண்ட்டு தான். 2 குழந்தைங்கள வச்சுட்டு அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளையும் கடந்து வர்றது ரொம்ப போராட்டமாக ஒரு ஃபீலிங்கோடு என்கிட்ட சொல்லி அழுகும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னும்போது, ஒரு சில பேர் தைரியமாக அதை கையாளுறாங்க. ஒரு சில பொண்ணுங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க இல்லைங்களா? அதனால தான் சரி, இதையவே அவளுக்கு ஒரு நல்ல தைரியமாக சொல்லி அவளை தேற்றி விட்டுருக்கேன். இது உண்மையிலேயே எனக்கு ஒரு அனுபவமாக தான் இருந்ததுங்க. நிறையா பேர் இருக்காங்க இல்லையா? சரி, இதையே ஏன் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது, இன்றைக்கி நீங்கள் சிந்துற ஒவ்வொரு துளி வேர்வையும் நாளைக்கு உங்கள் குழந்தையின் வெற்றி மாலையாக மலருங்க. அதைய மட்டும் நாம் நினச்சிக்கணும். ஒவ்வொரு சிங்கிள் பேரண்ட்டும், அது ஆண் இல்லாமல் பெண்ணு மட்டும் குழந்தைங்கள வளர்த்துறதா இருந்தாலும் சரி, ஒரு பெண் இல்லாமல் ஆண் மட்டும் வளர்த்துறதா இருந்தாலும் சரி. நான் வீடியோவில் கூட ஒருத்தரை பார்த்தேன், ஒரு பொண்ணை வச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக. ஆனால் அவருக்கும் அந்த ஒரு வலி கஷ்டம் எல்லாமே இருக்கும். யூடியூப்பில் நான் பார்த்தேன். அவங்க பேர் என்னங்கிறது சரியாக தெரியல, இன்னொரு டைம் நல்லா பார்க்கணும். அவரெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த பொண்ணு என்கிட்ட சொல்லி அழுகும்போது அவரை பற்றியும் நான் நினச்சேன். அதனால் சராசரி ஆட்களை விட சிங்கிள் பேரண்ட்டுக்கு சக்தி அதிகங்க. இந்த பிரபஞ்சமும் கடவுளும் உங்களுக்கு கொடுத்த வலிமையான ஒரு பொறுப்புன்னு தான் நான் சொல்லுவேன். சரி மக்களே, இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் இதை பற்றி பேசினேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உறவுகளே.